வெல்கம் டு அவர் சேனலுங்க. இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மசனகுடியிலேருந்து நாகர்குலா, அதாவது கபினி ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கரெக்டாக பந்திப்பூர் அந்த இதில் போகிறோங்க. ஆக்சுவலாக ஒத்தகம் மானுங்க இது ஆக்சுவலாக. நல்ல ஒரு டிராஃபிக்குங்க. பார்க்கவே அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு. சம்மர்னால எல்லாருமே வெக்கேஷன் வந்துட்டாங்க போல். அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கரமாக டிராஃபிக்கை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கோங்க. ஆக்சுவலாக காட்டுலேயே நான் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ்வளோ டிராஃபிக்கை நான் பார்க்குறேங்க. இந்த காட்டில் இந்த குரங்க பாருங்களேன் எப்படி ஏறிட்டு இருக்குன்னு. காரில் ஏறிட்டு இருக்கு பாருங்க. அது பாட்டு ஒரு யானையை பார்த்தேங்க. பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம். மான் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஏன்னா கொம்பு வந்து இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சுச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. கொம்பே வந்து ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருந்துச்சுங்க. பொம்மை மாதிரி இருந்துச்சு. அந்த மான் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க நின்று. ஆக்சுவலாக இது பந்திப்பூர் ரூட்டில் தாங்க நின்றுக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ரோடை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். ஒரே நீளமாக 2 பக்கமும் ஆலமரங்க. ஆக்சுவலாக சாதாரணமான மரமே இல்லை, பழங்கால ஆலமரம் இருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ரோடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குண்டல்பேட்டிலேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் லெஃப்ட்டில் திரும்பணுங்க. ஒரு டேம் ஒன்று இருக்குது. அந்த டேம் பேர் பார்த்தீங்கன்னா நூஹு ஒரு டேம் இருக்குங்க. அந்த டேம் ரோடு தாங்க இது. பார்க்கவே எவ்வளோ அம்சமாக இருக்குது பாருங்களேன். சரியான ரோடுங்க உண்மையிலே. இந்த ரோட்டில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. ஏன்னா சின்ன ரோடு, 2 பக்கமும் ரொம்ப பழங்காலம் உள்ள அந்த ஆலமரம், 2 பக்கமும் வயல்வெளி, தூரத்து வரைக்கும் அந்த ரோடு தெரிகிற அழகு பார்க்கவும் அவ்வளோ அம்சமாக தெரிஞ்சுங்க. அந்த ரோடு ட்ராவல் பண்ணவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ரூட்டில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இதுதாங்க நூஹு டேமுங்க. ஆக்சுவலாக இதுவுமே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தாங்க இப்போ ஸ்டார்ட் ஆகி போகுங்க. இந்த யானைக்கு தாங்க அவங்க இந்த வேலிலாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா வேலி போட்டிருக்காங்க பாருங்க. அந்த பக்கம் வந்து ஒரு பெரிய ஒரு இரும்பு வேலி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கா உங்களுக்கு. அந்த டேமை ஒட்டி அந்த பாருங்களேன், கம்பி மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா இந்த இதுலேயுமே அந்த டேமுக்குள்ளேயே யானை நீந்தி இந்த இடத்துக்கு வந்துருமாங்க இது. ஆக்சுவலாக இதுவுமே ஒரு ஃபாரஸ்ட்டுங்க இது. இந்த ஃபாரஸ்ட்டை தாண்டி தான் நம்ம அந்த பக்கம் போகணும். அதாவது கபினி ஃபாரஸ்ட் ரோடுக்கு போகிறது இந்த பாதை தாங்க. இது வழியாக தான் நம்ம போகணுங்க. இதுதாங்க அந்த நூஹு டேம்ன்றது இதுதாங்க. ஆக்சுவலாக இங்கே அதிகமாக வந்து யானை நடமாட்டம் ரொம்ப அதிகன்றதுக்காண்டி இந்த வேலி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 6 o'clock வரைக்கும் தான் இந்த கேட்டு திறந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த பாதையெல்லாம் நம்ம வர முடியாதுங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு பாதை இருக்குது. அந்த பாதை வழியாக நம்ம கபினி போய்க்கலாங்க. அந்த ஜீப் சவாரிக்குள்ளே அந்த நாகர்குலா அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதுக்கு அந்த இது பாதை, அந்த வழியாகவும் போய்க்கலாங்க. ஆக்சுவலாக இந்த பாதையில் நீங்கள் குண்டல்பேட்டிலேருந்து ரைட்டு திரும்பினீங்கன்னா இந்த டேமுக்கு வர பாதை கரெக்டாக 6 o'clock மேலே வந்தோம்னா லாக் பண்ணிடுவாங்க. இதாக இருக்கு பாருங்களேன், டேம் பாருங்களேன். ஆனால் டேம் வந்து க்ளோஸில் தாங்க இருக்குது, யாரும் உள்ளெல்லாம் போக முடியாது. ஆக்சுவலாக நம்ம அப்படியே இந்த வழியே போகிற வழியே அப்படியே பார்த்துட்டு போகலாங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாகவும் இருந்துச்சுங்க.
ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கக்கன்னா கோட் நாகர்குலா ஜீப் சவாரி அந்த ஃபாரஸ்ட் என்ட்ரி ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த ஜீப் சவாரிக்குள்ள அந்த இடம் வந்துடுங்க. இதே தாங்க கக்கன் கோட் சஃபாரி கவுண்டர். ஆக்சுவலாக கவுண்டர் அங்கே இருக்குங்க. நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி வரதாங்க ரொம்ப பெட்ரு. ஏன்னா ஆஃப்லைன் வந்து அடிக்கடி இங்கே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் ஆன்லைன் புக் பண்ணி வர்றது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா எங்களுக்கு இப்போ ஈவினிங் சவாரி ஆஃப்லைன் இல்லைன்ட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஏர்லி மார்னிங் வந்து சஃபாரி புக் பண்ணியிருக்கோங்க. ஆக்சுவலாக இந்த சம்மர் டைம்னால எப்படிங்க, நார்மல் டயத்தில் நார்மலாக இருக்கும். அப்போ நீங்கள் இது பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அங்கே ஜீப் சவாரி போக முடியாதனால நம்ம அந்த நாகர்குலா டைகர் ரிசர்வ் ஆக்சுவலாக வந்து வயநாடு போகிற பாதையில் அப்படியே கொஞ்சம் நேரம் போகணுன்றதுக்காண்டி நம்ம இந்த காட்டில் போகிறோங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான ஒரு அடர்ந்த காடுனா அது இந்த காடை தாங்க நான் சொல்லுவேன். நானும் எவ்வளோ காட்டு இதுக்கு போயிருக்கேங்க. இந்த அளவுக்கு ஒரு அடர்ந்த காடு வந்து நான் இங்கே தாங்க பார்த்துருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காடுங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாகவும் ஒரு அழகாகவும் ஒரு அமைதியாகவும் இருந்துச்சுங்க. ஏன்னா ஆக்சுவலாக ஒரு காடுனா ஏதோ இது கொஞ்சம் தூரம் போனோடனே கொஞ்சம் சிட்டி வந்துடும், ஏதாவது ஊர் வந்துடும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக பயங்கரமான ஒரு டீப் ஃபாரஸ்ட்டு தாங்க இது. ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஜீப் சவாரி போனோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த ரைட் சைடு ரோடு வந்து இப்படி இந்த வழியாக வந்து அந்த ரைட்டில் உள்ள திரும்பி போயிடுவாங்க. அந்த பாதையில் போயிடுவாங்க ஆக்சுவலாக. இதுக்குள்ளே நம்ம போகக்கூடாதுங்க. இது நார்மல் பாதை இது கிடையாதுங்க. ஆக்சுவலாக இதுதான் இப்போ நம்ம திரும்புகிறோம் பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு, இதுதான் நார்மல் பாதை. இந்த இருக்குது பாருங்களேன். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாகவும் அவ்வளோ ஒரு அம்சமாகவும் இருந்துச்சுங்க. ஏன்னா இங்கே நம்ம இந்த போகிற ரோட்லேயுமே அதிகமாக வந்து புலி நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நாங்களும் பார்த்துட்டே தான் போனோம். ஏன்னா அவ்வளோ காடே அவ்வளோ அமைதியாக ஒரு ரொம்ப சாந்தமாக இருந்துச்சுங்க காடை பார்க்குறதுக்கே. நான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த காட்டில் தாங்க. அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க எனக்கு இந்த காட்டில். செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த காட்டை தயவு செஞ்சு கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க. வயநாடு ரூட்டு தான். ஆக்சுவலாக கபினி அந்த நாகர்குலா ஃபாரஸ்ட்டு தாங்க இதோட என்ட்ரன்ஸு. அங்கேருந்து நம்ம இப்போ வயநாடு போய்க்கலாங்க இது வழியாக. அப்போ நானாச்சி கேட்டுன்னு சொல்லி இன்னொரு சஃபாரி கேட் ஒன்று இருக்குங்க. அங்கேயும் நம்ம ஜீப் சவாரி போகிறதா இருந்தால் இந்த வழியாக போய்க்கலாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாகவும் அவ்வளோ ஒரு அம்சமாகவும் இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரியோட டைமிங் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன். ஏர்லி மார்னிங் 6:00 டு ஈவினிங் 6:00 வரைக்கும் தான் உள்ளே அலோடுங்க. அது வரைக்கும் நம்ம நார்மல் கார், லாரி இதெல்லாம் போய்க்கலாங்க. ஆக்சுவலாக 6 மணிக்கு உள்ளே வந்தாலும் நம்ம அலோடு கிடையாது. 6 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்கு மேலே வந்தாலும் நம்மளுக்கு அலோடு கிடையாதுங்க. எப்போ வந்தாலும் காலையில் 6 மணிக்குள்ளே சாயந்தரம் 6 மணிக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்துடுங்க. அதுக்குள்ளே தான் உள்ளே அலோடு. அதுக்கு மேலே வந்தால் நாட் அலோடுங்க. அதை கொஞ்சம் மைண்டில் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனாங்க. வாழ்க்கையிலேயே ஒரு பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு டஸ்கரை பார்த்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு பாருங்களேன், எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். மறுபடியும் மனசே கேட்கலங்க. சரி, இந்த தடவை கடைசியாக பார்த்துருவோன்ட்டு போனேங்க. ஆனால் இந்த தடவை தாங்க ஒரு பயங்கரமான ஒரு இது நடந்துச்சுங்க. ஏன்னா அந்த டஸ்கர் எங்களை கரெக்டாக கவனிச்சிருச்சுங்க. ஏன்னா நம்மளை ஏதோ பண்ண போகிறாங்கன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துருச்சுங்க. அது பார்த்திங்கன்னா எங்களை கரெக்டாக நாங்கள் வர்றதை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி இருந்துச்சுங்க. சரி, நம்மளும் திரும்பி தான் இருக்குன்ட்டு அப்படியே பக்கத்தில் போனாங்க. அந்த காரை நல்லா பார்த்துருச்சு, நம்ம காரை வாட்ச் பண்ணிடுச்சு. வாட்ச் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அப்படியே காரை நோக்கியே வந்துச்சுங்க. இங்கே பாருங்க. ஐயோப்பா, இவ்வளோ பக்கத்தில் வந்துருச்சு பாருங்களேன். ஐயோ போதும்டா, இனிமேல் இதை பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படியே போனாங்க. ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேங்க, இந்த மாதிரி யாருமே செய்யாதீங்க. ஏன்னா இது மிக மிக ஒரு பெரிய தவறு. நாங்கள் சரி ரைட்டு பார்க்காத ஒன்று பார்த்துட்டோமேன்றதுக்காண்டி ரொம்ப இது பண்ணி பார்த்தோங்க. தயவு செஞ்சு இந்த தவறை யாரும் பண்ணிடாதீங்க. பாருங்களேன், இது ஆக்சுவலாக சாமட்டியிலே ஒரு வித்தியாசமானதாக இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாகவும் அழகாகவும் இருந்துச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தாங்க, ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை பார்த்தேங்க. சென்னாய் பார்த்தேங்க. ஒரு கூட்டத்தோட அவ்வளோ அசால்ட்டாக அந்த இடத்துல இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக இந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா நடக்குதுங்க. இந்த ரோடே ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ரோடாக தாங்க இருக்குது. டஸ்கர் பார்த்ததுலேருந்து எப்படி கொஞ்சம் தூரம் வந்தோம், இந்த சென்னாய் கூட்டங்க. சாதாரணமாக ஒரு நம்ம தெருக்கல்ல தெரிகிற மாதிரி டாக் மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்துச்சுங்க. அங்கே பாருங்களேன், ஒரு பயங்கரமான டேஞ்சரஸான ஒரு விலங்குனா அது சென்னாய் மட்டும்தாங்க. ஏன்னா அவ்வளோ டேஞ்சரஸான விலங்குங்க அது. அங்கனக்குள்ளே நம்மளுக்கு ஏதோ சும்மா இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தந்திரமாக வேட்டையாடுற குணம் கொண்டதுங்க. அது பார்க்கவே அவ்வளோ ஒரு பயங்கரமான வேட்டையாடுற குணம் கொண்டதுங்க அது. அது எவ்வளோ இதாக இருக்குது பாருங்களேன். ஏன்னா சென்னாயை பார்த்தா லெப்பர்டே மேலே போய் உட்காந்துக்கிருப்பாங்க மரத்து மேலே. அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு விலங்குங்க இந்த விலங்கு.
ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப தந்திரமாகவும் அவ்வளோ ஒரு அழுத்தமாகவும் இருக்குமாங்க. பயங்கரமான ஒரு விலங்குங்க இது. அப்படியே அவங்களுக்குள்ள பார்த்தேங்க. ஆக்சுவலாக அந்த யானையை வந்து திருப்பி திருப்பி நாங்கள் பார்த்தது மிகப்பெரிய நாங்கள் பார்த்தது தவறு தாங்க அது. ஆக்சுவலாக நாங்கள் பண்ண விஷயத்த யாரும் பண்ணிட வேணாம். தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு சின்ன சாரி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் காட்டை வந்து எந்த பிளாஸ்டிக்கும் எதுவும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வர்றப்போ வாட்டர் பாட்டில் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு காருக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெளியே போட்டுற வேணாம். ஏன்னா காடை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம விலங்கையும் நம்ம தான் பாதுகாக்கணும். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் ஒரு நல்ல ஒரு செயலாகவும் எப்போயுமே நம்ம காட்டை ஒரு சுத்தமாக வச்சுக்கணுங்க. நன்றி, வணக்கங்க. கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் வீடியோ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் மேலும் நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சுங்க.